நான் கார்த்திக். 28 வயது நிறைந்தவன். ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். வீட்டில் ஒரே மகன். இன்னும் எனக்கு திருமணம் ஆகவில்லை. 6 அடி உயரம். 75 கிலோ எடை. மாநிறம் பார்க்க சுமாராகவே இருக்கும். என் எதிர் வீட்டிற்கு பிரியா என்ற திருமணமான பெண் குடியேறினாள். திருமணமான பிறகுதான் அவர்கள் தனி குடும்பமாக வந்திருப்பது போல தெரிந்தது. அவளுக்கு 1.5 வயது குழந்தை இருந்தது. அவளைப் பற்றிச் சொல்ல வேண்டுமானால் வயசு 23. 5.5 அடி உயரம். சிவப்பான நிறம். வட்ட வடிவ அழகான முகம். அவளுடைய கணவர் சுரேஷ் வாடகைக்கு ஆட்டோ ஓட்டிக் கொண்டிருந்தான். அந்த ஆட்டோ கூட அவனுக்கு சொந்தமானதல்ல, வேறு ஒருவரின் ஆட்டோவை வாடகைக்கு வாங்கி ஓட்டினான். பெரும்பாலும் மாலை அல்லது இரவு பணிக்குத்தான் போவான். அவன் வீட்டில் இருந்தால் அவள் வெளியே வரவே மாட்டாள். வேலைக்குச் சென்ற பிறகுதான் வாசலில் வந்து நின்று வெளியே பார்ப்பாள். வீட்டில் இருந்தாலும் அவர்களுக்குள் அடிக்கடி சண்டைதான் அதிகமாக நடக்கும். சத்தம் என் அறை வரை கேட்கும். அவனுக்கு அவள் மீது ரொம்ப சந்தேகம். ஆள் வேற சிவப்பாக இருக்காள், அழகாகவும் இருக்கிறாள். அதனால் தன் மனைவி மீது அடிக்கடி சந்தேகப்பட்டு சண்டை போடுவான். அவன் கணவன் வேலைக்கு போன பிறகு அவள் தனியாக இருக்கும்போது மட்டும் வீட்டு வாசலில் வந்து வெளியே நிற்பாள். நானும் அவளை நன்றாக பார்த்து ரசிப்பேன். அவள் பெரும்பாலும் புடவைதான் அணிந்திருப்பாள். அப்படி ஒரு நாள் நான் அவளை பார்ப்பதை அவள் பார்த்துவிட்டாள். பின் என்னை முறைத்துவிட்டு வீட்டுக்குள் போய்விட்டாள். நானும் அன்று முதல் அவளை சரிவர பார்ப்பதில்லை. இப்படியே ஒரு 6 மாதம் போயிற்று. ஒரு நாள் நான் பகலில் வேலையை முடித்துவிட்டு படியேறி வீட்டுக்கு வரும்போது அவள் வீட்டில் பாத்திரம் உருளும் சத்தம் கேட்டது. நான் திரும்பி பார்த்தேன். எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. நான் மீண்டும் படியேற ஆரம்பித்தேன். மீண்டும் அவள் வீட்டிலிருந்து சத்தம் கேட்டது. நானும் அமைதியாக என் வீட்டுக்கு வந்து அவள் வீட்டை பார்த்தேன். அவள் ஜன்னல் வழியாக என் வீட்டை பார்த்து என்னை தேடிக் கொண்டிருந்தாள். பின் நான் அவளை பார்த்து ஹாய் என்று கை அசைத்தேன். அவள் வெட்கத்தில் கதவை மூடிக்கொண்டாள். நானும் உள்ளுக்குள் இவள் சீக்கிரமே என் வலையில் விழுந்து விடுவாள் என்று நினைத்துக் கொண்டேன். அந்த நாள் முதல் நாங்கள் இருவரும் அவளுடைய கணவன் இல்லாத நேரத்தில் சைகை மூலமாக பேச ஆரம்பித்தோம். ஆனால் இன்னும் போன் நம்பரை பரிமாறிக்கொள்ளவில்லை. அவள் என்னிடம் மாட்டிக்கொண்டாள் என்று எனக்கு தெளிவாக புரிந்தது. இப்படி நாங்கள் பல நாட்கள் சைகை மூலமாக பேசிக்கொண்டோம். ஒரு நாள் நான் திடீரென அவளுக்கு பறக்கும் முத்தத்தை கொடுத்தேன். அவள் அதை ஏற்றுக்கொண்டாள். என்னை திட்டவும் இல்லை, முறைக்கவும் இல்லை. அப்படி என்றால் கூடிய சீக்கிரத்தில் அவள் என் வலையில் விழுந்து விடுவாள் என நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதன் பிறகு கொஞ்ச நாளிலேயே நாங்கள் எப்படியோ எங்களுடைய செல்போன் நம்பரை பரிமாறிக்கொண்டோம். அதன் பிறகு அடிக்கடி பேசிக்கொள்வது, வீடியோ காலில் பேசுவது என நாங்கள் எங்களுடைய நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டோம். நானும் அடிக்கடி உன்னுடைய வீட்டுக்கு வரட்டுமா எனக் கேட்பேன். ஆனால் அவளோ இப்போதைக்கு வேண்டாம். நான் சொல்கிறேன், அப்போது நீங்கள் வந்தாலே போதும் எனச் சொல்வாள். நானும் எப்போது எப்போது என அடிக்கடி கேட்பேன். ஆனால் அவள் எப்போது என்று சொல்லவே மாட்டாள். ஒரு நாள் திடீரென அவள் எனக்கு போன் செய்தாள். சார், நீங்கள் எதுவும் இப்போது பேச வேண்டாம். நான் பேசுவதைக் கேட்டாலே போதும் என்று சொன்னாள். நானும் சரி என போனை காதில் வைத்துக்கொண்டு அவள் என்ன சொல்லப் போகிறாள் எனக் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போது அவள் சொன்னாள், டிசம்பர் 31ஆம் தேதி அன்று உங்களுக்கு பகல் வேலை. நீங்கள் சாயங்காலம் வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து விடுவீர்கள். எனக்கு நன்றாகத் தெரியும். அன்று நீங்கள் எனக்காக காத்திருக்கணும். அன்று என் கணவர் இரவு வேலைக்குச் சென்ற பிறகு நாம் இருவரும் சேர்ந்து புத்தாண்டைக் கொண்டாடலாம். அதுவும் என்னுடைய வீட்டில் என்று சொன்னாள். நான் புத்தாண்டில் இருந்து நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடர வேண்டும் என ஆசைப்பட்டேன்.
அதனால்தான் நீங்கள் எப்போதும் என்னிடம் வரவா வரவா எனக் கேட்டாலும் கூட நான் வேண்டாம் என்று சொல்லி வந்தேன். புத்தாண்டு இரவு முதல் நம்முடைய இந்த நெருக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்வோம் என்றும் சொன்னாள். நானும் சரி என அவளிடம் சொல்லிவிட்டேன். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் ஏற்பாட்டைத் தானே செய்வதாகவும் அவள் சொன்னாள். நானும் அவளுக்கு சரி எனச் சொல்லிவிட்டேன். நானும் அப்போது சரக்கு எதுவும் வாங்கிட்டு வரணுமா? உங்களுக்கு குடிக்கும் பழக்கம் இருக்கா எனக் கேட்டேன். அவள் எனக்கு எந்தவிதமான பழக்கமும் இல்லை என்று சொன்னாள். நீங்கள் வேண்டுமென்றால் வாங்கி வாருங்கள். கொஞ்சமாக மட்டும் குடியுங்கள். ரொம்ப அதிகமாக குடித்து விடாதீர்கள். அப்படி அதிகமாக குடித்துவிட்டு நீங்கள் என் வீட்டிலிருந்து செல்ல முடியாத அளவுக்கு போதையாகி விடாதீர்கள். அதனால் உங்களுடைய ஆசைக்காக புத்தாண்டு கொண்டாடுவதற்காக கொஞ்சமாக குடித்துக் கொள்ளுங்கள் என அனுமதியும் கொடுத்தாள். நானும் சரி என அவளிடம் சொல்லிவிட்டேன். நானும் அந்த நாளுக்காக காத்துக் கொண்டிருந்தேன். அந்த நாளுக்கு ஒரு நாள் முன்னதாக அவள் எனக்கு நினைவூட்டினாள். சார் நாளைக்கு என்றாள். நானும் தலையை அசைத்து சம்மதித்துவிட்டு அடுத்த நாள் இரவுக்காக காத்திருந்தேன். அவளுடைய கணவன் வழக்கம் போல இரவு பணிக்குச் சென்று விட்டான். கதவைச் சாத்தி லைட்டையும் அணைத்தாள். அவள் கணவன் சென்றதுமே கொஞ்ச நேரம் பிறகு லைட் எரிந்தது. கதவும் திறந்திருந்தது. அவள் என்னை அழைத்தாள். இப்போது என்னுடைய வீட்டிற்கு வா என அழைத்தாள். நானும் புத்தாண்டு கொண்டாடும் ஆசையில் நேராக அவளுடைய வீட்டிற்கு சென்று விட்டேன். நான் உள்ளே சென்று உடனடியாக கதவைத் தாளிட அவள் என்னை பின்புறமாக இருந்து அணைத்துக் கட்டினாள். நானும் அவளை அப்படியே என் முதுகிலேயே சுமந்து சந்தோஷப்பட்டேன். அவள் உடனடியாக என் சட்டை பொத்தான்களை எல்லாம் திறக்க ஆரம்பித்தாள். நானும் இரு ஏன் இவ்வளவு அவசரம்? பொறுமையாகச் செய்யலாம் என்று சொன்னேன். அவளோ என்னை இறுகக் கட்டி அணைத்துக் கொண்டு ஐ லவ் யூ என்று சொல்லி என் முகத்தில் முத்தங்களை வைத்தாள். நானும் என்ன உனக்கு என் மீது இவ்வளவு ஆசையா எனக் கேட்டேன். அவளோ எல்லாம் என் புருஷன்தான் காரணம் என்று சொன்னாள். உன் புருஷன்தான் காரணமா? ஏன் என்னை எப்படி என்று நான் கேட்டேன். அவளோ அவன் தினமும் உன்னையும் என்னையும் சேர்த்து வைத்துத்தான் அந்தச் சண்டையே போடுவான். அவன் நல்லா இருக்கானா உன் கூட போக பார்க்கிறாயான்னு சொல்லுவான். நானும் எவ்வளவோ சொன்னாலும் அவனை நம்பத் தயாராகவே இல்லை. இது இப்படியே போக போக எனக்கே உன் மேல் ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே உன் கூட இல்லீகல் உறவு வச்சுக்கிட்டா என்னென்ன எனக்கும் தோண ஆரம்பிச்சது. நீங்களும் பார்க்க அழகா இருக்கீங்களே அப்படின்னு சொன்னாள். எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எதுக்கு அந்த பழைய சோகக் கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இப்ப நடக்க வேண்டியதைப் பார்க்கலாம்னு அவள் என்னை உடனடியாக படுக்கை அறைக்கு கூட்டிச் சென்றாள். அன்று இரவு நானும் அவளும் விடியும் வரை நேரத்தைச் செலவிட்டோம். காலையில் 5 மணிக்கு எல்லாம் விடுவதற்கு முன்பே நான் அவளுடைய வீட்டிலிருந்து கிளம்பி என்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டேன். அந்த நாள் முதல் எங்களுக்குள் நெருக்கம் அதிகமானது. அவளுடைய கணவனும் இரவு பணிக்குச் செல்வதால் எங்களுக்கு அது ரொம்ப சகஜமாகவும் நல்ல வாய்ப்பாகவும் இருந்தது. எங்களுடைய வீடுகளும் அருகில் அருகில் இருந்ததால் அனைவரும் தூங்கிய பிறகு நான் நைசாக அவளுடைய வீட்டிற்குச் சென்று அவளுடன் தினமும் நேரத்தைச் செலவிட்டு வந்தேன். அவளும் நான் வருவேன் என்பதற்காக தூங்காமல் எனக்காக காத்திருப்பாள். அவளுடைய குழந்தையை சீக்கிரமாக தூங்க வைத்து விடுவாள். அவளுடைய கணவன் இரவு பணிக்குச் சென்றால் காலையில்தான் வருவான். இதனால் எங்களுக்கு எந்தவிதமான இடையூறும் இல்லாமல் இருந்தது. இப்படியே எங்களுடைய உறவும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் வழக்கம் போல அவள் என்னை வீட்டுக்கு அழைக்க நானும் ஆசையுடன் அவளுடைய வீட்டிற்குச் சென்று அவளோடு இருந்து கொண்டிருந்தேன். வழக்கமாக அவளுடைய கணவன் வேலைக்குச் சென்றால் காலையில்தான் அவர் வீட்டுக்கு வருவார். ஆனால் அன்றோ அவருடைய ஆட்டோ பழுதாகிவிட்டதால் அவரால் வேலைக்குச் செல்ல முடியவில்லை. அவரோ அந்த ஆட்டோவை உரிமையாளரிடம் விட்டுவிட்டு ஆட்டோ பிரச்சனை ஆகிவிட்டது. அதனால் இன்று என்னால் வேலைக்குச் செல்ல முடியாது.
நான் மறுநாள் காலையில் வந்து இந்த ஆட்டோவை சரிசெய்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அவர் வீட்டுக்கு வருவார் என நாங்கள் இருவரும் எதிர்பார்க்கவில்லை. அப்போது நானும் அவளும் வீட்டில் இருந்து கொண்டிருந்தோம். நானும் அவளும் இருந்து கொண்டிருந்த போது திடீரென கதவை தட்டும் சத்தம் கேட்டது. நாங்கள் அதிர்ச்சியடைந்தோம். இந்த நேரத்தில் யார் வந்து கதவை தட்டுவது, என்ன செய்வது என நாங்கள் ஒன்றுமே புரியாமல் முழித்தோம். கதவை திறக்கலாமா வேண்டாமா என எங்களுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. நாங்களும் கதவை திறக்காமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம். ரொம்ப நேரமாக கதவு தட்டப்பட்டுக் கொண்டிருந்தது. நாங்களும் சரி கொஞ்ச நேரம் திறக்காமலே இருப்போம், யாராக இருந்தாலும் கொஞ்ச நேரம் தட்டிவிட்டுச் சென்று விடுவார் என நாங்கள் அறைக்குள்ளேயே இருந்தோம். எந்தவிதமான சத்தமும் போடவில்லை. கொஞ்ச நேரத்திலேயே கதவு சத்தம் நின்றுவிட்டது. நாங்களும் யாராவது இருந்தால் போய்விட்டார்கள் என நினைத்துக்கொண்டு மீண்டும் எங்களுடைய நேரத்தை தொடர ஆரம்பித்தோம். மீண்டும் நானும் அவளும் இருந்தோம். அப்போது திடீரென எங்களுடைய படுக்கை அறையில் இருந்த ஜன்னல் திறக்கப்பட்டது. நாங்கள் பேரதிர்ச்சியடைந்தோம். ஜன்னல் வழியாக அவருடைய கணவன் நாங்கள் இருவரும் இருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். கதவை தட்டி என்று ஜன்னல் வழியாகவே அவர் சத்தமிட்டார். இதனால் பயந்து போன அவள் உடனடியாகச் சென்று கதவையும் திறந்தாள். உள்ளே வந்த அவர் நாங்கள் இருவரும் இருந்த கோலத்தை பார்த்து பேரதிர்ச்சியடைந்தார். இப்படித்தான் தினமும் நான் வேலைக்குச் சென்ற பிறகு எதிர்வீட்டுக்காரனோடு இப்படி கள்ளத்தனமாக உறவு வைத்திருக்கிறாயா? நான் நீ 2 பேரும் தகாத உறவில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இல்லை இல்லை என்று என்னிடம் சண்டையிடுவாய். ஆனால் இப்போதே கையும் களவுமாக என்னிடம் நீ மாட்டிக்கொண்டு விட்டாய் என என் கண்முன்னாலேயே பிரியாவை அழைத்தார். என்னால் அதைத் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் சென்று அவரைத் தடுத்தேன். அவர் கோபமாக என்னை அடிக்க வந்தார். என்னை அடிப்பதைப் பார்த்து பிரியா கோபமாகி அவரைத் தடுத்தாள். என்னடி உன்னை அடிச்சால் அவன் வந்து தடுக்கிறான், அவன் அடிச்சால் நீ வந்து தடுக்கிறாய், அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னையும் பிரியாவையும் அடிக்க வர நாங்கள் கோபத்தில் இருவரும் சேர்ந்து அவரை தடுக்க முயன்றோம். சண்டை பெரிதாகியது. அக்கம் பக்கத்தார் கூடினர். சத்தம் கேட்டு பலரும் வந்தனர். யாரோ போலீஸை அழைத்தனர். போலீசார் வந்ததும் சம்பவம் முழுவதும் வெளியே தெரிந்தது. நாங்கள் இருவரும் அங்கு பிடிக்கப்பட்டோம். விசாரணையில் எங்களுடைய போன் பதிவுகள், அழைப்பு விவரங்கள் அனைத்தும் தெரிந்தன. சுமார் 1000க்கும் மேல் அழைப்புகள் இரவு நேரங்களில் இருந்தன. உண்மைகள் ஒவ்வொன்றாக வெளிப்பட்டன. நாங்கள் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டோம். தற்போது நானும் அவளும் சிறையில் இருக்கிறோம். அடுத்தவன் மனைவி மீது ஆசைப்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையே சீரழிந்துவிடும் என்பதற்கு என்னுடைய வாழ்க்கையே ஒரு சாட்சி. தயவு செய்து அடுத்தவன் மனைவி மீதும் அடுத்த பெண் மீதும் ஆசைப்படாதீர்கள். கள்ளக்காதலில் ஈடுபடாதீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையையே அழித்துவிடும். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.